மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சாம் பிரதீபன். முதலில் இலங்கை செய்திகள். இலங்கையின் தேசிய அபிவிருத்தி வங்கி ஊழியர்களால் மேற்கொள்ளப்பட்ட பாரிய நிதி மோசடி 13.2 பில்லியன் என தகவல். இலங்கையின் முன்னணி வங்கிகளில் ஒன்றான தேசிய அபிவிருத்தி வங்கி ஊழியர்களால் மேற்கொள்ளப்பட்ட சுமார் 13.2 பில்லியன் ரூபாய் அளவிலான பாரிய நிதி மோசடி தொடர்பில் அதன் பணிப்பாளர் சபை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியானதை அடுத்து கொழும்பு பங்குச்சந்தையின் அந்த வங்கியின் பங்கு பரிமாற்றங்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டன. ஆரம்பத்தில் இந்த மோசடியின் அளவு குறைவாக மதிப்பிடப்பட்டிருந்தாலும் வங்கியின் உள்ளக விசாரணைகளின் மூலம் இது 13.2 பில்லியன் ரூபாய், அதாவது 1300 கோடி ரூபாய் என்பது தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த மோசடியுடன் தொடர்புடைய அனைத்து ஊழியர்களும் உடனடியாக பணியில் இருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதுடன் அவர்களின் கணினி அணுகல் வசதிகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் சட்ட அமலாக்கத்துறையினரின் உதவியுடன் சம்பந்தப்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட செயற்பாட்டு பிரிவு புதிய பணியாளர்கள் மற்றும் திருத்தப்பட்ட அறிக்கையிடல் வழிமுறைகளுடன் தனி மேற்பார்வையின் கீழ் வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வங்கியின் செயற்பாடுகள் முழுவதும் கூடுதல் அணுகல் கட்டுப்பாடுகளுடன் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. இவ்வளவு பெரிய தொகை மோசடி செய்யப்பட்டிருந்தாலும் வங்கியின் வாடிக்கையாளர்களின் வைப்பு பணம் மற்றும் மீதிகள் எவ்விதத்திலும் பாதிக்கப்படவில்லை என்றும் அவை பாதுகாப்பாக இருப்பதாகவும் வங்கி நிர்வாகம் மிக தெளிவாக உறுதியளித்துள்ளது. இந்த நிதி இழப்பு காரணமாக 2026 ஆண்டின் முதல் காலாண்டில் வங்கிக்கு சுமார் 4 பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. வங்கியின் மொத்த சொத்து மதிப்பு சுமார் 990 பில்லியன் ரூபாய் எனவும் மொத்த சொத்து மதிப்புடன் ஒப்பிடுகையில் இது 0.7% என்பதால் வங்கியின் நிதி ஸ்திரத்தன்மைக்கு எவ்வித பாதிப்பு ஏற்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கி இந்த விவகாரத்தில் நேரடியாக தலையிட்டுள்ளதுடன் பங்குதாரர்களுக்கு வழங்கப்படவிருந்த ரொக்க லாப பங்கீடுகளை உடனடியாக நிறுத்துமாறு உத்தரவிட்டுள்ளது. மேலும் வங்கியின் கிளைகளை விரிவாக்கம் செய்வதற்கும் ஏனைய தேவையற்ற செலவுகளை மேற்கொள்வதற்கும் மத்திய வங்கி தற்காலிக தடையை விதித்துள்ளது. மோசடி, அதன் காரணங்கள் மற்றும் வங்கியின் அமைப்புகள் மற்றும் செயல்முறைகளின் போதுமான தன்மை ஆகியவற்றை முழுமையாகவும் பாரபட்சமின்றியும் ஆய்வு செய்வதற்காக வாரியம் ஒரு சுயாதீன தடயவியல் தணிக்கையாளரையும் நியமித்துள்ளது. அதன் ஆய்வின் நோக்கம் மற்றும் முடிவுகள் உரிய நேரத்தில் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு தெரிவிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்கியின் அன்றாட நடவடிக்கைகள் எவ்வித தடையுமின்றி தொடர்வதுடன் இழந்த நிதியை மீட்டெடுப்பதற்கான அனைத்து சட்ட நடவடிக்கைகளும் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. இந்திய துணை ஜனாதிபதி இலங்கை விஜயம். ஜனாதிபதி பணிக்குலாம் பிரதானி பிரபா சந்திரகீர்த்தி மற்றும் இந்திய பிரதி உயர்ஸ்தானிகர் கலாநிதி சத்யாஞ்சல் பாண்டே ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பொன்று இன்று திங்கட்கிழமை ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்திய துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணனின் இலங்கைக்கான 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தின் பூர்வாங்க திட்டங்கள் குறித்து இதன் போது கலந்துரையாடப்பட்டது. இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது இந்திய துணை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பிரதமர் கரணி அமரசூரிய ஆகியோருடன் கலந்துரையாடல்களை நடத்தவுள்ளார். மேலும் தற்போது நிறைவு செய்யப்பட்டுள்ள இந்திய உதவி திட்டங்கள் மற்றும் எதிர்காலத்தில் ஆரம்பிக்கப்பட உள்ள திட்டங்கள் குறித்தும் இதன் போது விரிவாக ஆராயப்பட்டது. இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் அபிவிருத்தி ஒத்துழைப்பு ஆலோசகர் மைத்ரே குல்ஹர்னி, அரசியல் ஆலோசகர் மற்றும் சாண்ட்ரசி பிரிவு தலைவர் கலாநிதி ராம்பாபு சி மற்றும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷன் கமகே ஆகியோரும் இந்த சந்திப்பில் பங்கேற்றிருந்தனர். சுயநல அதிகாரத்தை விரும்பும் தற்கால தலைவர்களின் சிந்தனையில் அமைதியை விதைக்க இறைவனை பிரார்த்திக்க வேண்டும். கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை வேண்டுகோள். இன்று உலகை ஆளும் பல தலைவர்கள் சேவகர்களாக இல்லாமல் அதிகாரத்தை விரும்புபவர்களாகவும் சுயநலம் கொண்டவர்களாகவும் இருப்பதாக கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். சென்ட் லூசியன் தேவாலயத்தில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு விசேட ஆராதனையின் போது கொழும்பு பேராயர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கிறிஸ்தவம் என்பது வெறும் சடங்குக்கோ அல்லது போதகர்களால் உலகிற்கு சொல்லப்படும் பிரசங்கமோ அல்ல. அது அன்பினால் நிறைந்த ஒரு உன்னதமான வாழ்க்கை முறை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கிறிஸ்து வாழ்ந்து காட்டிய நெறி என்பது அன்பின் சேவகனாக இருப்பதாகவும், எனவே இறைவனுக்கு முன்பாகவும் சக மனிதர்களுக்கு முன்பாகவும் நேர்மையாகவும் நீதியோடும் வாழ்வதே
உண்மையான ஆன்மீகம் எனவும் கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை வலியுறுத்தியுள்ளார். ஒரு தலைவன் என்பவன் அதிகாரத்தை செலுத்துபவன் அல்ல, அவன் ஒரு சேவகனாக இருக்க வேண்டும் என்பதே கிறிஸ்துவின் போதனையாகும். துரதிர்ஷ்டவசமாக இன்று உலகை ஆளும் பல தலைவர்கள் சேவகர்களாக இல்லாமல் அதிகாரத்தை விரும்புபவர்களாகவும் சுயநலம் கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள். இத்தகைய தலைவர்களின் சிந்தனையில் அமைதியை விதைக்க தாம் இறைவனை பிரார்த்திக்க வேண்டும் என கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு மண்டியிடும் அரசாங்கம் ரகசிய இராணுவ ஒப்பந்தங்களை உடனடியாக பகிரங்கப்படுத்துக. வசந்த முதலிகை காட்டம். அமெரிக்காவின் ஏகாதிபத்திய தேவைகளுக்காக உலக நாடுகளின் இறையாண்மை சிதைக்கப்பட்டு வரும் நிலையில் இலங்கையின் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அமெரிக்கா, இந்தியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளுடன் மேற்கொண்டுள்ள ரகசிய இராணுவ ஒப்பந்தங்களை நாட்டு மக்களுக்கு மறைத்து அந்நாடுகளுக்கு அடிபணிந்து செயற்படுகின்றது என மக்கள் போராட்ட இயக்கத்தின் செயற்குழு உறுப்பினர் வசந்த முதலிகே குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பு கொள்ளுப்பட்டியில் உள்ள அமெரிக்க தூதரகத்துக்கு முன்பாக ஞாயிற்றுக்கிழமை முன்னெடுக்கப்பட்ட கண்டன போராட்டத்தின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். அமெரிக்கா தனது ஏகாதிபத்திய ஆதிக்கத்தை நிலைநாட்டவும் பிற நாடுகளின் வளங்களை சுரண்டவும் உலகெங்கும் குண்டு தாக்குதல்களையும் ஆக்கிரமிப்புகளையும் கட்டவிழ்த்துவிட்டுள்ளது. கடந்த காலங்களில் வெனிசுலா ஜனாதிபதி மீது போதைப்பொருள் குற்றச்சாட்டுக்களை சுமத்தி அவரை தூக்கிச் சென்ற அமெரிக்கா இன்று அந்நாட்டை தனது விருப்பத்திற்கு ஏற்ப சிதைத்து வருகின்றது. மறுபுறம் ஈரானின் எண்ணெய் வளத்தை கைப்பற்றுவதற்காக அந்நாட்டு மக்கள் மீதும் பல்கலைக்கழகங்கள் மற்றும் பாடசாலைகள் மீதும் குண்டுகளை வீசி பாரிய அழிவுகளை அமெரிக்கா ஏற்படுத்தி வருகின்றது. கிரீன்லாந்து மற்றும் கியூபா போன்ற நாடுகளையும் அச்சுறுத்தி வருகின்றது. உலகத்திற்கு பாரிய அளவில் ஜனநாயகம் பேசும் அமெரிக்கா நடைமுறையில் பிற நாட்டு மக்களின் தலைகள் மீது குண்டுகளை வீசி அழிப்பதையே தனது கொள்கையாக கொண்டுள்ளது. இலங்கை அரசாங்கம் தன்னை ஒரு சார்பற்ற நாடாக காட்டிக்கொண்டாலும் அமெரிக்காவுடன் பல்வேறு இரகசிய உடன்படிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. குறிப்பாக கடந்த ஆண்டு ஏப்ரல் 5 இந்தியாவுடன் 7 பாதுகாப்பு உடன்படிக்கைகளை இந்த அரசாங்கம் இரகசியமாக செய்து கொண்டது. இன்று அந்த கருப்பு தினத்தின் முதல் ஆண்டு நிறைவாகும். அந்த பாதுகாப்பு, சுகாதார மற்றும் எரிசக்தி உடன்படிக்கைகளில் உள்ளடக்கங்களை அரசாங்கம் இதுவரை நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கவில்லை. அதேபோல் கடந்த ஆகஸ்ட் 13 ஜப்பானுடன் மேற்கொள்ளப்பட்ட இராணுவ ஒப்பந்தம் மற்றும் அமெரிக்க படைகளுடனான ஏற்படுத்தப்பட்டுள்ள இராணுவ இணக்கப்பாடுகள் தொடர்பிலும் அரசாங்கம் மௌனம் காத்து வருகின்றது. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அமெரிக்கா, இந்தியா உடன்படிக்கைகளை எதிர்ப்போம் என்றும் ஏகாதிபத்தியத்தை முறியடிப்போம் என்றும் முழக்கமிட்ட தேசிய மக்கள் சக்தி இன்று அமெரிக்கா, இந்தியா மற்றும் ஜப்பானுடன் இணைந்து கொண்டு ஏகாதிபத்தியத்தின் விருப்பத்திற்கு ஏற்ப மண்டியிட்டு செயற்படுகின்றது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உடனடியாக இந்த அனைத்து இரகசிய உடன்படிக்கைகளையும் பகிரங்கப்படுத்த வேண்டும். அத்துடன் இந்த ஆபத்தான ஒப்பந்தங்களை கிழித்தெறிய வேண்டும் என நாம் வலியுறுத்துகின்றோம். அத்துடன் ஏகாதிபத்திய நாடுகள் முன்னெடுக்கும் இந்த அழிவு யுத்தங்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என அமெரிக்காவிற்கும் நாம் அழுத்தம் கொடுக்கிறோம். இலங்கை வாழ் முற்போக்கு சிந்தனை உள்ள மக்களிடம் நாம் ஒன்றை கேட்டுக்கொள்கின்றோம். யுத்தம் நமக்கு தொடர்பில்லாதது என்று வீடுகளுக்குள் முடங்கி கிடக்காதீர்கள். உலகில் எங்கு நடக்கும் யுத்தமும் நமது வாழ்க்கை, எதிர்காலம் மற்றும் நாட்டின் இறையாண்மையோடு நேரடியாக தொடர்புடையது. எனவே இந்த ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராகவும் அரசாங்கத்தின் அடிபணிவு அரசியலுக்கு எதிராகவும் மக்கள் வீதிக்கு இறங்கி போராட வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். அரசாங்கமும் ஜனாதிபதி அனுரவும் தோல்வியடைந்தால் அது நாட்டிற்கு ஒரு பேரழிவாக இருக்கும். ராஜங்கனை சத்தரத்த தேரர் எச்சரிக்கை. தற்போதைய அரசாங்கத்தின் விவசாயத்துறை அமைச்சர் லால் காந்தாவின் வீடு மற்றும் அது குறித்து சமூகத்தில் நிலவும் பேச்சுக்கள் தொடர்பாக ராஜங்கனை சத்தரத்த தேரர் அரசாங்கத்திற்கும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கும் கடுமையான எச்சரிக்கை விடுத்து ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அத்துடன் இந்த அரசாங்கமும் ஜனாதிபதியும் தோல்வியடைந்தால் அது நாட்டிற்கு ஒரு பேரழிவாக இருக்கும் என்றும் கூறியுள்ளார். விவசாய அமைச்சரின் வீடு மற்றும் அவர் அளித்த நன்கொடை குறித்து பேசுவதாக கூறும் ராஜங்கனை சத்தரத்த தேரர் அந்த வீட்டை பெற்றதாக பல்வேறு தரப்பினர் அவர் மீது குற்றம் சாட்டி வருவதாகவும் சுட்டிக்காட்டுகிறார். குறிப்பாக நிசங்க சேனாதிபதி தான் இந்த வீட்டை கொடுத்தார் என்று சிலர் கூறுவதாக தேரர் குறிப்பிடுகின்றார். 100 நண்பர்களை அழைத்தவுடன் அவர்களிடமிருந்து 5 கோடி ரூபாய் பெற முடியும் என்று அமைச்சர் லால் காந்தா கூறியுள்ளதையும் தேரர் கேள்விக்குள்ளாக்குகிறார். அந்த நண்பர்கள் யார், இந்த வீடு எப்படி கட்டப்பட்டது என்பது குறித்து தெளிவாக தெரிவிக்குமாறு தேரர் அமைச்சர் லால் காந்தாவிடம் கேட்டுள்ளார். மக்களை ஏமாற்ற முயற்சிக்காதீர்கள், உங்கள் வீட்டை எப்படி கட்டினீர்கள் என்பதை தெளிவாக வெளிப்படுத்துங்கள் என்று அவர் வலியுறுத்துகிறார்.
மக்களை ஏமாற்றும் ஆட்சியாளர்களுக்கு ஏற்ப கதியின் கடந்த கால உதாரணங்களை சுட்டிக்காட்டி போரில் வெற்றி பெற்ற ராஜபக்சக்கள் கூட மக்களை ஏமாற்ற முயன்றதால் தலைமறைவாக வேண்டியிருந்தது என்று கூறினார். மக்களின் நம்பிக்கை உடைந்தால் தற்போதைய ஜனாதிபதியோ அல்லது அமைச்சர்களோ தெருக்களில் இறங்க முடியாத ஒரு நிலை ஏற்படக்கூடும் என்றும் தேரர் எச்சரிக்கிறார். இந்த அரசாங்கத்தையோ அல்லது ஜனாதிபதியையோ வீட்டிற்கு அனுப்புவதில் தனக்கு விருப்பமில்லை என்றும் அவர்கள் தோல்வியடைந்தால் அது நாட்டிற்கு ஒரு பேரழிவாக இருக்கும் என்றும், ஏனெனில் வெளியேற்றப்பட்ட திருடர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவார்கள் என்றும் சத்தரத்த தேரர் கூறுகிறார். நீங்கள் செல்வம் பெறுவதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் அவை கருப்பு பணமாக இருக்கக்கூடாது என்று தேரர் குறிப்பிட்டார். இந்த கூற்றை வெறுப்பின் காரணமாக வெளியிடவில்லை என்றும், மாறாக மக்கள் இந்த அரசாங்கத்தின் மீது வைத்துள்ள கடைசி நம்பிக்கையை பாதுகாத்து அது வெற்றி பெற வேண்டும் என்ற விருப்பத்தின் காரணமாகவே இதை வெளியிடுவதாகவும் சத்தரத்த தேரர் தெரிவித்துள்ளார். யாழில் சைவ சித்தாந்த புலவர் பட்டப்படிப்பினை ஆரம்பித்து வைக்க வருகை தந்த தருமை ஆதீனம். சைவ சித்தாந்த கலாநிதி சைவ சித்தாந்த புலவர் பட்டப்படிப்பினை யாழ் மண்ணில் ஆரம்பித்து வைப்பதற்காக இந்தியாவின் திருக்கைலாய பரம்பரை தருமை ஆதீனம் 27வது நட்சத்திர குருமணி ஸ்ரீ சஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பிரமாச்சாரிய சுவாமிகள் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் ஊடாக யாழ்ப்பாணத்தை வந்தடைந்தார். சைவ பரிபாலன சபையை மையமாக கொண்டு தர்மபுர ஆதீன அனைத்துலக சைவ சித்தாந்த ஆராய்ச்சி நிறுவனத்தின் பட்டப்படிப்புகளை ஆரம்பித்து வைப்பதற்கு யாழ்ப்பாணம் வருகை தந்தவரை சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கலாநிதி ஆறு திருமுருகன், இலங்கை இந்து மத குரு பீடத்தின் தலைவர் சிவஸ்ரீ வைத்தீஸ்வர குருக்கள் மற்றும் நல்லை ஆதீனத்தின் உள்ளிட்டவர்கள் வரவேற்பளித்திருந்தனர். செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. தமிழ்நாட்டின் உள்ளக அரசியலில் இலங்கை துணை தூதுவர் தலையீடு என தேர்தல் ஆணையத்தில் முறைப்பாடு. தென்னிந்தியாவுக்கான இலங்கையின் துணை தூதுவர் கணேசநாதன் கேதீஸ்வரன் புதுச்சேரியில் காங்கிரசுக்கும் திமுகவிற்கும் எதிரான தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்றுள்ளார். இந்நிலையில் தமிழ்நாட்டின் உள்ளக அரசியல் விவகாரங்களில் தலையீடு செய்வதாக இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி அவரை குற்றம் சுமத்தியுள்ளது. இந்த குற்றச்சாட்டை அகில இந்திய காங்கிரஸ் குழுவின் ஊடக மற்றும் விளம்பரத்துறை தலைவர் பவன் கேரா முன்வைத்துள்ளார். இந்த விடயம் தொடர்பாக கணேசநாதன் கேதீஸ்வரன் மீது தேர்தல் ஆணையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் இலங்கை தூதரகம் ஆரம்பிக்கப்பட்ட 40 வருடங்களுக்கு மேலாகியுள்ள நிலையில் இதுவரை தூதுவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்படாத நிலையில் துணை தூதுவர் ஒருவர் மீது வரலாற்றில் முதன்முறையாக குற்றப்பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். கேதீஸ்வரன் வைதிகுப்பம் பகுதியில் நடைபெற்ற காங்கிரசிற்கும் திமுகவுக்கும் எதிரான தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு அங்குள்ள உள்ளூர் மீனவர்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்துள்ளதுடன் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் கோரிக்கைக்கு அமைய இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் தமிழக மீனவர்களை விடுதலை செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உறுதியளித்திருந்தார். இந்த கூட்டம் இலட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த VP ராமலிங்கமும் இதில் கலந்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எக்ஸ் சமூக தளத்தில் பவன் கேரா வெளியிட்டுள்ள கருத்தில் நாட்டின் உள்நாட்டு விவகாரங்களில் வெளிநாட்டு தூதுவர்கள் தலையீடு செய்யக்கூடாது என்று கூறும் வியன்னா தூதரக உறவுகள் ஒப்பந்தத்தை இந்த நிகழ்வில் இலங்கை தூதரின் பங்கேற்பு மீறப்பட்டுள்ளதாக பவன் கேரா தெரிவித்துள்ளார். மேலும் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்தவர்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்குமா என்றும், இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் இது குறித்து தூதரக ரீதியான பதிலை வழங்குவாரா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். முன்மொழி கொள்கையை வைத்து பரப்புரை செய்ய தயாரா? பாஜகவிடம் கேள்வி எழுப்பிய ஸ்டாலின். தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக பிரச்சாரம் செய்து வருகின்றன. இப்படியான சூழலில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் பாஜகவுக்கு பல கேள்விகளை எழுப்பியுள்ளார்.
தமிழ்நாட்டுக்கு வரும் பாஜக அமைச்சர்களும் பாஜக ஆளும் மாநில முதலமைச்சர்களும் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல தயாரா என்று அவர் கேட்டுள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் தனது பதிவில் கூறியுள்ள முக்கிய கேள்விகள்: தமிழ் மண்ணில் நின்று மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவோம் என்று சொல்லி பிரச்சாரம் செய்ய தயாரா? நிதி ஒதுக்கீட்டில் தமிழ்நாட்டுக்கு தருவது எவ்வளவு? பாஜகவால் ஆளப்படும் செல்ல குழந்தை மாநிலங்களுக்கு தருவது எவ்வளவு? வெளிப்படையாக அறிவிக்க தயாரா? கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்கள் மீது தாக்குதல் தொடுக்கும் FCRA சட்டத்தின் திருத்தத்தை முழுமையாக திரும்பப் பெறுவீர்களா அல்லது அடுத்த வாரமே நிறைவேற்றப் போகிறீர்களா? இவற்றிற்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தனது டெல்லி ஓனர்களிடம் பதில் பெற்றுத்தர முடியுமா? மேலும் கண்ணியமற்ற அவதூறுகளை வாந்தி எடுப்பதை விடுத்து மக்களின் வாழ்வுரிமை பிரச்சினைகளை எப்போதுதான் பேசுவீர்கள் என்றும் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இறுதியாக, தமிழ்நாட்டை துண்டாட எத்தனை பேர் டெல்லியில் இருந்து படையெடுத்து வந்தாலும் தமிழ்நாடு தலை குனியாது என்று உறுதியுடன் தெரிவித்திருந்தார். முதலமைச்சர் ஸ்டாலினின் இந்த எக்ஸ் பதிவு தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ள நிலையில் பாஜக மற்றும் அதன் கூட்டணியினருக்கு எதிரான திமுகவின் தாக்குதலை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. பாஜகவின் மொழிக் கொள்கை, நிதி ஒதுக்கீடு, FCRA சட்டம் உள்ளிட்ட பல விவகாரங்களை மையப்படுத்தி அவர் கேள்விகளை எழுப்பியுள்ளார். இந்த பதிவு தமிழ்நாட்டு அரசியல் தளத்தில் பெரும் எதிரொலியை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள். அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சரை கண்டித்த பாப்பரசர். ஈரான் போரில் வெற்றி பெற அமெரிக்க மக்கள் தினமும் இயேசுவிடம் பிரார்த்திக்க வேண்டும் என வலியுறுத்திய அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் ஹெக்ஸெத்துக்கு பாப்பரசர் லியோ கடும் கண்டனம் தெரிவித்தார். போரை வெளிப்படையாக மத ரீதியாக இணைப்பது இயேசுவின் வழிக்கு முரணானது. பிறரை ஆதிக்கம் செலுத்தும் ஆசையை விடுத்து பிறருக்கு எப்படி வாழ்வளிப்பது என்ற நோக்கமே இயேசுவின் வழி எனவும் பாப்பரசர் கருத்து தெரிவித்திருந்தார். பாப்பரசர் லியோ 14வது கத்தோலிக்க திருச்சபையின் வரலாற்றில் அமெரிக்காவில் பிறந்த முதல் போப்பாண்டவர் ஆவார். தனது சொந்த நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் மத ரீதியாக போரை நியாயப்படுத்தியதை அவர் கடுமையாக எதிர்த்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ட்ரம்ப் மனநிலை பிறழ்ந்தவர் விமர்சித்த மூத்த அமெரிக்க அரசியல்வாதிகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் அறிக்கைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக மூத்த அமெரிக்க அரசியல்வாதிகள் ட்ரம்பை மனநிலை பிறழ்ந்தவர் என்று விமர்சித்துள்ளார்கள். அத்துடன் 25வது அரசியலமைப்பு திருத்தத்தை பயன்படுத்தி ஜனாதிபதியை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ட்ரம்ப் மனரீதியாக நிலையற்றவராகவும் ஆபத்தானவராகவும் மாறிவிட்டார் என்றும் காங்கிரஸ் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அமெரிக்க செனட்டர் பெர்னி சாண்டர்ஸ் கூறியுள்ளார். அனைவரும் ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கும் வேளையில் ட்ரம்ப் ஒரு மனநிலை பிறழ்ந்த பைத்தியக்காரனைப் போல சமூக ஊடகங்களில் உளறிக் கொண்டிருக்கிறார் என்று செனட் சிறுபான்மை தலைவர் சக் ஷூமர் தெரிவித்துள்ளார். ட்ரம்பின் முன்னாள் ஆதரவாளரான டெய்லர் கிரீன் ட்ரம்புக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது என்று கூறியுள்ளார். ட்ரம்ப் நிர்வாகத்தில் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று கருதுபவர்கள் அனைவரும் ஜனாதிபதியின் இந்த பைத்தியக்காரத்தனத்தில் தலையிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்கள். அமெரிக்கா செனட் கிறிஸ் மர்ஃபி தான் ட்ரம்பின் அமைச்சரவையில் இருந்திருந்தால் அமெரிக்க அரசியலமைப்பின் 25வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பேன் என்று தெரிவித்துள்ளார். 25வது அரசியலமைப்பு திருத்தத்தின்படி ஜனாதிபதிக்கு உடல்நலக் குறைபாடு ஏற்படும் பட்சத்தில் அமைச்சரவையின் பெரும்பான்மை முடிவின் மூலம் துணை ஜனாதிபதி அவரது அதிகாரங்களை ஏற்கலாம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் எமது செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com என்ற எங்கள் இணையதளத்தை பார்வையிடுங்கள். அத்தோடு மெய்வழி ஆப்பையும் தரவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். நன்றி. Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.